நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல், எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால்கோவாங்க. இந்த பால்கோவாவை பாலை மட்டுமே பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கடைகளில் ஸ்பெஷல் பால்கோவான்னு காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அந்த டேஸ்ட்டையே மிஞ்சக்கூடிய வகையில் நம்ம வீட்டில் ஈஸியாக குறைவான பொருட்களை பயன்படுத்தி பால்கோவா செஞ்சிடலாங்க. இப்போ இந்த பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா செய்யறதுக்கு முதல்ல அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் ஏற்கனவே காய்ச்சின பாலை தான் நான் இதில் சேர்க்கிறேன். 1 லிட்டர் அளவுக்கு பால் நான் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அந்த பாலை எடுத்து இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுறோம். நீங்கள் பால்கோவா செய்யணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா வாங்கக்கூடிய பால் நல்ல திக்கான பாலாக இருக்கட்டும். கொஞ்சம் கூட அதில் தண்ணி கலந்துருக்கக்கூடாது. அதுபோல் திக்காக இருக்க பாலை வாங்கி அடி கனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டுத்துலேயும் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே நமக்கு சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ளேமை அதிகப்படுத்தி வைக்கும் பொழுது இது போல் கரண்டி வச்சு கலந்து விடணும். கலந்து விடுறதுக்கு மரக்கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்டியில் சூடு ஏறாது. உங்கள் கை சூடாமல் நல்லா நம்ம கலந்து விடலாம். இதே போல் பொங்கி வரும் ஏடு படியும் அதை கலந்து விட்டு நல்லா சுருங்க காய்ச்சிடுங்க. 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் பால் அளவுக்கு சுருங்க காய்ச்சி வரணும். அப்போ தான் பால்கோவா நல்ல சுவையாக கிடைக்கும். இந்த பால் நல்லா சுருங்க காயட்டும். காய்ச்சிக்கிட்டே இருங்க. உங்களால் நிறைய நேரம் நின்று இது போல் பால் காய்ச்ச முடியாது அப்படின்னா ஸ்டவ்வை கம்ஃபர்டபுளாக கீழே எடுத்து வச்சுக்கிட்டு கலந்து விட்டு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த 1 லிட்டர் பால் சுருங்கி பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் தேவைப்படும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லை என்னால் கலந்து விட முடியாது அப்படிங்கிறவங்க இதை ஒரு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கேப் விட்டு கலந்து விட்டுருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும்பொழுது தான் கலந்துக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லனா நீங்கள் ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா சுருங்கி ஏடு படிஞ்சு வருது. நம்ம சேர்க்கும் பொழுது பால் எந்த கலரில் இருந்தது இப்போ எந்த கலரில் மாறி வருது பாருங்கள். அப்படியே க்ரீமியாக இந்த பால் கலர் சேஞ்ச் ஆகி வரும். எல்லா பாலும் இதே போல் சேஞ்ச் ஆகுமான்றது கிடையாது. நான் சேர்த்தது பசுமாட்டு பால். நீங்கள் எந்த பால் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கலர் இது போல் சேஞ்ச் ஆகிறது. சில பால் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளையாகவே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பால்கோவாவோட கலர் சேஞ்ச் ஆகாது. எருமை மாட்டுப்பால் நல்ல வெள்ளையாக தான் இருக்கும். அதே போல் நீங்கள் பேக்கெட் பால் வாங்கினீங்கனாலுமே இந்த அளவுக்கு கலர் மாறாது. எவ்வளோ நல்லா திக்காக கலர் மாறி சுருங்கி இந்த பால் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதே போல் நம்ம பொறுமையாக ஓரம் இருக்க ஏடெல்லாம் கலந்து விட்டு நம்ம பாலை சுருங்க காய்ச்சணும். இப்போ இது போல் ஒரு பக்குவம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஓரம்லாம் எடுத்து விட்டிங்கன்னா தான் நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நடுவில் இன்னொரு சின்ன வேலை வந்துருச்சு. அதனால தான் பரவாயில்லை. இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. சர்க்கரை ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும் இந்த பால்கோவாக்கு. இதில் தேவைப்பட்டதுன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நெய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 1 லிட்டர் பாலுக்கே 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரைக்கும் சர்க்கரை சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா பால் சுருங்கின உடனே அதில் இனிப்புத்தன்மை அதிகமாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் சர்க்கரை குறைவாக தான் தேவைப்படும். சர்க்கரை சேர்த்த பிறகு ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா இது போல் ஒரு கலரில் நமக்கு பால்கோவா ரெடி ஆகிடும். இதில் லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. ஆனால் அது கருகி போல் அது போல் ஸ்மெல்லும் வரல. இதில் நெய்யே தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஏன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த பால்கோவாவை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பால் நல்லா சுருங்கி நமக்கு காய்ஞ்சி வரும்பொழுது அதிலேருந்தே நெய் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நெய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பால்கோவாவை இப்படியே சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு இதில்
நட்ஸ் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நட்ஸு வறுத்தும் சேர்க்கலாம், அப்படியே முழுசாவும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் ஒரு பால்கோவா நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் கடை பக்கமே போக மாட்டீங்க பால்கோவா வாங்குறதுக்கு. பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.